வணக்கம். இன்றைக்கி 2 நாளைக்கு பிறகு ஒரு சுவையான சமையல் வீடியோ எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வித்தியாசமான முறையில் இந்த பாத் செய்ய போகிறேன் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கிறேன். உப்பும் கலந்து கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ நான் இந்த பாத் தான் இன்றைக்கு எடுக்க போகிறேன். வித்தியாசமான டிசைனில் இருக்குது. ஆனால் இதில் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்யக்க இந்த மாக்கு எடுத்துருக்கிறேன். இதை கொதித்த தண்ணியில் போட்டு அவிய விடுறேன். அதாங்கள அவியட்டும். மூடி விட்டால் கொஞ்சம் குயிக்காக அவிஞ்சிடும். ஓகே, இங்கால சட்டி சூடாயிட்டுது. ஒலிவ் ஆயிலில் செய்ய போகிறேன். ஒலிவ் ஆயிலில் இந்த நூடுல்ஸ் செய்யக்க டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நான் வெட்டி வச்ச வெங்காயம் இதை கொஞ்சம் லைட்டாக தாளிச்சு எடுத்துட்டு அதோடு கூட இங்கால நான் உள்ளிப்பல்லு 4 எடுத்துருக்கிறேன். அதை கரைச்சிக்கிற இதில் போட்டு சீவி எடுத்து அதுக்குள்ளேயே கலந்து விட போகிறோம். நம்ம வெங்காயத்துக்குள்ளே இந்த நூடுல்ஸுக்கு இந்த சுவையை கொடுக்குறது இந்த உள்ளியை வந்து இப்படி சின்ன குறுநெல்லாம் சீவி போடுறது சுவையை கொடுக்கும். அதை சேர்த்து தாளிக்கிறேன். இங்காலே 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்களோட விருப்பப்படி போடலாம். உரைப்புக்கு ஏற்ற நல்லா காரம் சாப்பிட்றாக்கள் 4-5 போடலாம். இங்கால சின்னதாக கழுவி வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு தாளித்து அந்த இறால்லேருந்து வர தண்ணியிலேயே கொஞ்சம் அவிய விட போகிறேன். அதுக்குள்ளே அடுத்தது நீட்டாக கேரட் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய கேரட் ஒரு சின்ன கேரட்டும் எடுத்துருக்கிறேன். 2 கேரட் தான். நிறைய போடும்போது நிறைய வந்துடும் மரக்கறிகள். உப்பு இதுக்கு லைட்டாக தூவி விடுறேன். அந்த அவியக்கே கொஞ்சம் மரக்கறியில் கேரட்டில் வந்து சேரட்டும் பண்ணுறதுக்காக. ஓகே, இதை கொஞ்சம் மூடி விட போகிறேன். நான் முதல்ல கேரட் போட்டதுக்கான கொஞ்சம் இருக்கா அவியட்டும்னு சொல்லி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதால ஓகே. இப்போ குடமிளகாய் 2 கலரில் இருந்ததை வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட் கொஞ்சம் மரப்பதத்துக்கு அவிஞ்சிட்டுது. குடமிளகாயை நான் முதல் போடாத காரணம் அது உடனே அவிஞ்சிடும். அதுக்காகத்தான் இப்போ கேரட் இறால் எல்லாம் ஒரு அரைப்பதத்துக்கு அவிஞ்சிட்டுது. அதுக்குள்ளே இந்த குடமிளகாயும் போட்டு கலந்து கரைய விடக்கூடாது இந்த குடமிளகாயை. அதுதான் முதலே அந்த இறாலை போட்டு அவிய விட்டேன். ஓகே, இதுக்கும் லைட்டாக உப்பு தூவி விடுறேன். நீங்கள் விரும்பினா ஒரு அடியாகவும் உப்பை போடலாம். ஓகே, இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட போகிறேன். மீடியம் நெருப்பு தான் போட்டு விட்டுருக்கேன். ஓகே, நான் இதுக்கு இந்த பெஸ்லிக் கலந்த மரக்கறி சோஸ் தான் இது. தக்காளி போட்ட சோஸ் இதுதான் இதுக்குள்ளே கலக்க போகிறேன். ஓகே, இப்போ மரக்கறி அமைஞ்சிருக்கும். இன்றைக்கி குரல் கொஞ்சம் அடைச்சிருக்கிறதால சவுண்டாக கதைக்க முடியல. விலங்கு மண்டி நினைக்கிறேன்னு கதைக்கிறது. ஓகே, இப்போ இந்த தக்காளி சோஸ் முழுவதையும் இந்த போத்தில் இருந்த அவலத்தையுமே போடுறேன் நான். இப்போ செய்கிற ஐட்டம் வந்து 3 பேருக்கு அளவாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த சோஸ் போத்திலுக்க கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு 1/4 டம்ளர் அப்படித்தான். அது இங்கே வந்து இந்த சோஸில் பச்சை மணம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி விட்டு நான் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் மூடி விட்டுருக்கேன்.
நீங்கள் அந்த உங்களோட நெருப்புக்கு ஏற்ப பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஆக வற்ற விடக்கூடாது. தண்ணி விட்ட தண்ணி கொதிக்கிற அளவுக்கு விட்டாலும் ஓகே தான். நல்ல வாசம் வருது. புளி, இறால், மிளகாய் எல்லாம் சேர்ந்து. இப்போ இதுக்குள்ள நான் ஹெர்பல் போட போகிறேன். பேசிலிக் இலை காஞ்சது. இப்போ ஒவ்வொரு வகையானது இங்கே இருக்குது. ஆனால் இந்த நூடுல்ஸுக்கு இந்த பேசிலிக் இலை போட்டால் இட்டாலியன் நூடுல்ஸ் இந்த டேஸ்ட் வரும். அதுதான் ஓகே. இப்போ அந்த இலை தூவல் போட்டதுக்கு பிறகு அவிச்சு வச்ச நூடுல்ஸ் அல்லது பாட் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை போட்டு அப்படியே கிளறி எடுத்தால் சுவையான சாப்பாடு சட்டனை ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் விரும்பினா பெரிய இறால் போடலாம், கோழி தசை போடலாம். அவிச்சிட்டு கூட கோழியை அவிச்சிட்டு கூட கலக்கலாம். இதண்டான மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இந்த நூடுல்ஸ் சூப்பரான சுவையான நூடுல்ஸ் ரெடி ஆயிட்டுது. ஓகே, இது வரைக்கும் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை, இன்னொரு வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொருவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.